வெல்கம் டு பேசிக் சமையல். இன்றைக்கி நம்ம தக்காளி கொதி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி அப்புறம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு மீடியம் சைஸில் 4 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தக்காளி மூழ்கிற அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை ஸ்டவ்வில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆயிருக்கு. தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோல்லாம் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி நல்லா வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லா தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். இதை இப்போ ஸ்டவ்வை நிறுத்திட்டேன். இப்போ இதெல்லாம் ஆற வச்சுக்கலாம். இதை சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ இது ஆறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு. இப்போ தக்காளி ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நான் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றணும். இந்த சட்னி 1 வீக் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதனால் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ நம்ம இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, நான் உளுத்தம்பருப்பு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். முழு உளுத்தம்பருப்பாக சேர்த்துருக்கேன். அப்போ தான் சாப்பிடும்போது அந்த உளுத்தம்பருப்பு நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அதனால் முழுசாக போட்டிருக்கேன். இப்போ இதில் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு எண்ணெயிலே நல்லா பொரியணும். நல்லா ப்ரௌனாக ஆகணும். அந்தளவுக்கு நல்லா இந்த வெங்காயத்தை பொரிச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது சீக்கிரமாகவே பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்காட்டியுமே நல்லா சட்னி ரெடி ஆகிடும். சீக்கிரம் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்க்கணும். நான் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதிலே மஞ்சள் போட்டு அரைச்சதுனால நான் மஞ்சள் தூள் சேர்க்கல. மல்லித்தூள் நிறைய சேர்க்கல. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம் எல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரத்துலலாம் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம ஊற்றிருக்க எல்லா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆனதுக்கு பிறகு இந்த மாதிரி இருக்குது சட்னி. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு 3800 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். இதில் நம்ம கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் அப்படியே தூவிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சட்னின்ட்டு. நம்ம ஊற்றிருக்க எல்லா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இது 1 வீக் வரைக்கும் கெடவே கெடாது. நல்லாயிருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ கொத்தமல்லி தூவியாச்சு. இப்போ சர்விங்க்கு ரெடி ஆயிடுச்சு சட்னி. பாருங்கள்,
நான் இது தோசைக்காக இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.